இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒருத்தன் ரொம்ப பக்தியாக இருந்தார். பக்தினா எப்படி? பெருமாள் கோவில், விஷ்ணு கோவில், யாரை பார்த்தாலும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, பெருமாளே வாழ்க வளமுடன், எல்லாத்தையும் எல்லா நல்லது மாத்திரமே சொல்லுவார். நல்லது மாத்திரம் சொல்லிட்டு இருப்பார். அவரை ஒரு கோவிலுக்கு இப்படி போகும்போது ஒரு பெரிய ரொம்ப படித்த ஒரு ஞானி ஒருத்தர் இருப்பார். நீ என்னப்பா எப்போவுமே விஷ்ணு பக்தனா, நீ விஷ்ணுவே சொல்லின்னு இருக்கியே அப்படின்னு கேட்பார். இவர் ராமா, எனக்கு பெருமாள், விஷ்ணு, நாராயணன், ஸ்ரீகிருஷ்ணன் அவளெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் எப்போ பார்த்தாலும் அப்படியே சொல்லுவேன். அப்போ இவர் சொல்லுவார், அப்படி இல்லை, இனிமேல் நீ ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு ஜீவராசிகள்னா என்னது? காக்கா, குருவி, பூனை, நாய், மாடு, பாம்பு, யானை, பட்டாம்பூச்சி, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும், மீன் குட்டி எல்லாமே இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் நீ விஷ்ணுவாக நினச்சிட்டு எப்போவுமே அந்த மாதிரி பார்த்தானா, ஒரு குட்டி பூனையோ குட்டி நாயோ பார்த்தானா நாராயணா அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அப்படியா, அப்போ ரொம்ப நல்லதா? ஆமாம், ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். நம்ம நடக்கும்போது கூட ஒரு எறும்பெல்லாம் செத்து போயிடுவோம் இல்லையா, அந்த பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு இந்த பெரியவர் சொல்லுவார், ஞானி சொல்லுவார். ஞானின்னா யாரு? எல்லா விஷயம் அவருக்கு தெரியும்னு அர்த்தம், சரியா? அப்படி சொன்னோன்னே இவர் சரி அப்படின்னு கேட்பார். அப்படி போகும்போது ஒரு பெரிய காடு, இந்த காட்டுக்குள்ள இப்படி நடந்துட்டே இருப்பார். பயம் இருக்கும், ஆனால் எல்லாமே நாராயணன் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த ஞானி. அதனால நம்ம எப்போவுமே நல்லா இருப்போம், நம்மளை யாரும் உபதிரவிக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் துன்புறுத்த மாட்டாங்கன்னு நினச்சிக்குவார். அப்படி நினச்சிட்டு போகும்போது ஒரு யானை வரும். அந்த யானை மதம் பிடிச்சிருக்கு. மதம் பிடிக்கிறதுனா எப்படி தெரியுமா? யானைக்கு கோபம் வந்ததுன்னா மரத்தையெல்லாம் அப்படியே வேரோட பிடுங்கி வீடெல்லாம் ஒரு தள்ளும். யாரை எதிரில் பார்த்தாலும் கையால், தும்பிக்கையால் சுருட்டி ஒரு வீசும். இப்படி எல்லாம் பண்ணுறது தான் மதம் பிடிக்கிறோம். மதம் பிடிக்கணும்னா யானைக்கு கோபம்னு அர்த்தம். அப்போ யானை பாகன்னு சொன்னால் கூட கேட்காது, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் யானை. அப்படி ஒரு யானை எதிரில் வந்துச்சு, அந்த வழியில் வந்தோடனே யானை மேலே இருக்கிற பாகன் சொல்லுவார், வழியில் யாரும் நிற்காதேன்னு கத்திக்கிட்டே வர்றாரு. யானை ஓடுறது, யானை மேலே பாகன் யானைக்கு அடியில் காலால் குத்திகிட்டே இருக்காரு. என்ன பண்ணாலும் யானை நிற்கிறதில்ல. யானைக்கு சரியான கோபம். அப்போ இவர் என்ன பண்ணுவார், யானை வருதா, நம்ம நாராயணா சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி நாராயணா 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 நாராயணான்னு சொல்லி நிற்பார். யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்னு இவருக்கு தெரியும்ல, இருந்தாலும் நாராயணன் காப்பாற்றுவார், நாராயணன் தான் அப்படின்னு சொல்லுவார். யானைப்பாகன் மேலேன்னு சொல்லுவார், யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, ஓடிடு ஓடிடு, நிற்காதேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து நீங்கவே மாட்டார், அங்கேயே இருப்பார். அப்போ என்ன ஆகும்னா, யானை பார்த்து யானை பக்கத்தில் வந்தாலும் கூட நாராயணா நாராயணா அப்படின்னு. அப்போ திருப்பி யானை பார்க்க ஓடு 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 சொல்லுவார், கேட்கணும். இந்த யானை என்ன பண்ணுவோம், தும்பிக்கையால் ஒரு சொல்லிட்டு ஒரு வீசு. எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்படி வீசினா என்ன ஆகும், கை காலெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடும், முதுகெலும்பெல்லாம் போயிடும், ஒரு சிலர் உயிரே போயிடும். அப்படி இருக்கும்போது இவர் அங்கே போய் விழுந்த உடனே ஒன்றும் ஆகாது, நல்ல வேளை ஒன்றும் ஆகாது. எதனால்? நாராயணன் காப்பாற்றிட்டார். ஆனால் இவர் உடனே மெதுவாக ஏந்திருந்து கஷ்டப்பட்டு அதே கோவிலுக்கு போய் நாராயணா நாராயணா நீயே காப்பாற்றிட்ட நாராயணா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ஞானி வருவார், என்னாச்சுப்பா? இல்லை, நான் அப்படி போயிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு யானை, நீங்கள் சொன்னா போல் ஒரு யானை வந்தது. நீங்கள் என்ன சொன்ன, எல்லா மிருகங்களையும் நாராயணா நினச்சிக்கணும், பட்டாம்பூச்சியை கூட நாராயணா நினச்சிக்கணும்னு சொன்னேன்ல.
போல் அந்த யானை வந்தோடனே நாராயணா நாராயணன் சந்தோஷமாக சொன்னோன்னே நாராயணன் சொன்னேன்ல, ஆனாலுமே அந்த யானை என்னை சுழட்டி வீசிட்டு போகும். அப்போ அந்த யானை நாராயணனோட அம்சமா? நீங்கள் சொன்னது தானே நான் சொன்னேன், நான் தப்பாக சொல்லலையே அப்படின்னு கேட்பேன். அப்போ அந்த ஞானி சொல்லுவார், நாராயணா நாராயணா நீ சொன்னது கரெக்டு தான், ஆனால் யானை யாரு? நாராயணன் தானே சொன்னேன். ஆனால் மேலே இருக்கிறவன் யாரு? பாகன் என்ன சொன்னான் உங்ககிட்ட? ஓடிடு, நிற்காதே, ஓடு, யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, ஓடு சொன்னான்ல. இப்போ நீ என்ன பண்ணின? பேசாம திரும்பி நாராயணா சொன்னா இல்லை. அப்போ இந்த நாராயணன் சரியில்லை, அதாவது இந்த நாராயணன் வந்திருக்கான்னு சொல்லி நீ கும்பிட்ட. ஆனால் மேலே இருக்கிற நாராயணன் சொன்னதை கேட்டியோ? கேட்கல. இல்லை சாமி நான் கேட்கல. நீ கேட்கல இல்லை, அதனால நான் என்ன சொன்னேன்? எல்லாரையும் நாராயணன் நினச்சிக்கோ தானே சொன்னேன். மதம் பிடிச்ச யானை நாராயணன். இப்போது அந்த யானை பாகனும் நாராயணன் தானே. இது மதம் பிடிச்சு ஒரு மாதிரி அதுக்கே என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டு. அப்படி வர யானைக்கு மேலே இருக்கிறவன் நாராயணன் தானே. அந்த நாராயணன் சொன்னால் ஏன் நீ கேட்கல? ஓட வேண்டியது தானே அப்படின்னு ஞானி சொல்லுவேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் பக்தி வேணும். பக்தியோடு இருந்தால் கடவுள் எல்லா விதத்திலையும் காப்பாற்றுவார், சரியா? ஆனால் அதே இன்னொரு உயிரிடத்துலையும் கடவுள் இருக்கார்னு நம்பினோன்னா அந்த உயிர் என்ன சொல்கிறது அதையும் நம்ம கேட்கலாம், புரியுதா? எல்லாரும் கடவுளுக்கு ஈக்குவல் தான், எல்லாரையும் நம்ம மரியாதை வைக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு உயிர், அதானது அவங்க கூட பிறந்தவங்களோ யாரானாலும் அவங்களும் என்ன சொல்கிறாங்க? அவங்களும் நாராயணன், அவங்களும் விஷ்ணு பெருமாள் தானே, அவங்க சொன்னதே நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையை முடிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாரையும் ஈக்குவலாக நினச்சிக்கணும். நமக்கு ஏதாவது துன்பம் வரும்போது நமக்கு மேலே இருக்கிறவங்க சொன்னதை கேட்கணும். ஓகேவா? ஓகே, பாய்.